பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற இது மாதிரி நான் வந்து பெருமை சொல்லி பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்பலை. நான் அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன், இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படி சொல்லி தான் விரும்பலை. என்னுடைய ஆர்வம், நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், விவசாய பட்டதாரி, விவசாயம் தான் படித்தேன். நான் படித்து கொஞ்ச நாளாக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக இந்த ஊர்லேயே நான் உத்தியோகத்தில் இருந்தேன். ஏதோ எனக்கு அதில் வந்து தொடர்ந்து அந்த உத்தியோகத்தில் இருந்துட்டு பார்க்க முடியாத ஒரு மனசுக்கு பிடிக்காததுனால தொடர்ந்து இந்த தனியாக ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும், எப்படியாவது அவங்க நல்ல வரணும். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு 3 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தில் இருந்து அவங்க 5 பேரை வச்சுட்டு அவங்க காப்பாற்றிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அதனால் அதுக்கு எதாவது பண்ணணும்னு மட்டும் அவங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து இந்த 40 வருஷமாக எனக்கு வேறு இல்லை, நான் டைவர்ஷன் எங்கேயுமே பண்ணதில்லை. விவசாயிகள் தான். அவங்களுக்கு வந்து நான் வந்து யாருக்கும் சும்மா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறதில்லை, யாருன்னா சும்மா அந்த எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்குற இதெல்லாம் இல்லை. அவங்களே உழைக்க வச்சு, அவங்களே உற்பத்தி பண்ண வச்சு, அவங்களுக்கே ஒரு நியாயமான ஒரு பங்கை கொடுத்து வந்து அதில் நாங்கள் மற்ற விவசாயிகளுக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த ஒரு வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கேன். அதனால் அது மாதிரி வந்து நான் ஒரு எங்களால் வந்து இந்த பகுதியில் ஒரு 20,000 விவசாயிகள் நல்ல பலனடைஞ்சு வராங்க. பல வருஷமாக பார்த்து நல்ல இதில் இருக்காங்க. அப்படி இருந்தபோது ஏதாவது வந்து டவுனுக்கு ஏதாவது பண்ணணுமே, சமுதாயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த பகுதியில் இருக்கிறதுல நம்ம நல்லா வளர்ந்துருக்கும்போது எல்லா சமுதாயத்துக்கு என்ன பண்ணணுமே, சமுதாயத்தினால நாம் பலனடைகிறோம், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நானாக போய் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் போய் செய்ய போனது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் வந்து என்னை அடையாளம் கண்டு வந்து பேசியிருக்காங்க. முன்னே வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒருத்தருடைய ஒரு தேவை, முன்னின்று நடத்துகிறவங்களுடைய ஒரு நல்ல உள்ளம், இதெல்லாம் புரிஞ்ச ஒரு பாடு தான் நான் வந்து உதவி செய்யணும்னு நினைக்க ஆரம்பித்தேன். ஒரு இடத்துல கூட நான் எடுத்த உடனே இவ்வளோ செய்ய போகிறோன்னு சொல்லி நான் செய்யலை. அதை வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சு நம்ம அதை நிறையா செய்ய ஆரம்பித்தோம். அது வந்து ஓரளவுக்கு வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் நான் என்ன வந்து இந்த ஆத்தூர் டவுனுக்குள்ளே ஒரு இது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, பல ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே இளைஞர்கள் நிறையா முன்னுக்கு வர்றதில்லை. ரொம்ப லிமிட்டட், ஒரு 30 பேர் சொல்லலாம், 20-30 பேர் கொஞ்சம் இருக்காங்க. அவங்களும் வந்து பல தொழிலில் இருக்கிறது ஏதோ கொஞ்சம் நேரத்தில் வர்றாங்க. சில இதில் ஒரு சில பேர் டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு பெருமையை அடிக்கிற மாதிரி வர இந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் நிறையா இந்த பொது சேவையில் வரணும், அவங்களை கொண்டாந்து சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு எந்த வழியில் எனக்கு ஒன்றும் மற்றபடியாக புரியல. அதை பார்த்தேன் நான். இந்த மரம் நடுறது வந்து தலைவர் சொன்னாங்க, அந்த டிஎஃப்ஓ மணி அவர்கள் வந்து அவர் ஒருத்தர் தனியாக தடமாறிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு உதவி பண்ண வேணும், ஒரு சின்ன உதவி பண்ணி அவருக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அப்புறமாடி அவங்க கூட 2 வருஷமாக பழக பார்க்கும்போது அதை வச்சுட்டு நம்ம இன்னொரு இளைஞர்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் அவங்கள வந்து இதில் என்னென்னா தனிப்பட்ட அளவு ஒரு இயக்கம் இல்லை, அவர் பாட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு, அவரை செஞ்சிட்டு இருக்காரு. அதை வந்து ஒரு இயக்கமாக மாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஆத்தூர் பசுமை மையம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குவோம். அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதில் நம்பர்களை சேர்த்து இது ஒரு ஆர்கனைசேஷனாக வளரணும். உங்களுக்கு அவரும் என்னுடைய ஒரு 70 வயசு பக்கமாக இருக்கும். அவருக்கும் அவருடைய முயற்சி வந்து அவர் இருக்கிறவங்களும் அவர் சக்தி இருக்கிறவங்களும் அவர் செய்வார். ஆனால் அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த ஊரில் அதை வரணும். இன்னும் பல ஆக்டிவிட்டி வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அதுக்கு நான் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து இன்னும் என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்னன்னாக்கா, ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வந்து அந்த
நல்ல காரியங்களை செய்யறதுக்கு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு ஊர்வலத்தை இதை செஞ்சு காட்டணுங்கிற ஒரு ஆர்வம், அந்த முயற்சியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவரை யாருக்கும் நான் சொன்னதில்லை, இன்றைக்கி தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். நான் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க மக்கள் தான் முன்னுக்கு வரணும். இருக்கவங்களாம் பெரியவங்களாக இருக்கீங்க, பெரியவங்கள் எல்லாரும் உங்களுடைய இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் தள்ளி விடணும். இளைஞர்களை வந்து அரசியலை தள்ளி விடாதீங்க. அது ஒரு அரசியல் யாரோ பொறுப்பு போட்டோம். பெருவான இளைஞர்கள் அரசியல் மனசுக்குள்ளே விட்டோம், வெளியில் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் வெளியே வரணும். அதுவும் மணி டிஎஃப்ஓ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்தில் போய் அங்கே ஒரு இளைஞர்களில் ஒரு 5 பேர் 10 பேர் ஒன்றா சேர்த்து வந்து அந்த ஊரில் நான் செடிகளை கொடுத்துட்றேன், நட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வந்து தண்ணி ஊற்றி காப்பாற்றி மரமாக்கணும் உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி அவங்க உணர வச்சு செய்கிறாங்க. நேற்று காலையில் தேவியா கோச்சின்னு ஒரு வில்லேஜ் தலைவாசல் பக்கத்தில், அங்கே போய் அவர் மரம் நட்டார். எனக்கு வந்து அவர் நட இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க குரூப் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நானும் வரேன்ட்டேன், சொல்லிட்டேன். பட் வந்து இந்த காலையில் முன்னாள் ரொம்ப டைட் வேலை, டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எனக்கு 7:30 மணிக்கு அங்கே போய் இருக்கோம். அங்கே இருக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்ககிட்ட அவங்க தான் சொன்னேன், கிராமங்களில் வந்து அரசியல் இருக்கட்டும், இது இருக்கட்டும், எல்லாரும் அரசியலுக்கு போக வேண்டாம், பண்ண வேண்டாம். இங்கேயும் வந்து விவசாயிகள் வந்து ஒரு பொது சேவைக்கு இது இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். இது மாதிரி ஆக்டிவிட்டியில் தலையிடணும். அரசியல் கொஞ்சம் அணுகி போகணும். கிராமத்தை குட்டிச்சவராக இருக்குது இந்த அரசியல் நிலைமை. எந்த கிராமத்துலேயும் ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு நல்ல பழக்க வழக்கம் கிடையாது, அடிதடி குரூப்பிசம் இத்தனையும் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் மாறணும்னாக்கா மக்களை ஒரு திசை திருப்பணும். நீ போய் நல்லா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் போகாதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை இதை ஒரு பக்கம் எங்கேயாவது திசை திருப்பி நம்மளால் ஒரு 10 வில்லேஜில் பண்ண முடியுமா, ரைட்டு போதும். அந்த மாதிரி பண்ணணும் ஒரு ஆர்வம். எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிற ஒரு மணியை சார்ந்த ஒரு 10 பேர், இவங்க எல்லாரும் எங்களுடைய இதில் முயற்சியில் இருக்கிறாங்க. உங்கள் அனைவரையும் அது மாதிரி இளைஞர்களை இந்த மாதிரி ஒரு பொது சேவையில் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். முழு நேரமும் வேண்டாம். ஒரு வாரத்தில் ஒரு அரை நாள், அதில் ஒரு 15 நாளில் ஒரு நாள் இது மாதிரி நாங்கள் வேலையை செய்வோம்னு சொல்லுங்கள். அதில் வர சந்தோஷத்தில் மற்ற தவறான காரியங்களில் யாரும் ஈடுபட மாட்டாங்க. இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு எனக்கு இவ்வளோ பெருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.